ஹே பெரியன் ஃபேமிலி பிரேஸ் தி லார்ட். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எபேசு சபையை பார்த்து ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஆதியில் நீ நல்ல எனக்காக ஓடின, வாஞ்சியா இருந்த, நிறைய ப்ரேயர் பண்ண, நிறைய வேதம் வாசிச்ச, ஊழியம் செய்த, ஆனால் இப்போ நீ எனக்காக எதுவுமே செய்கிறதில்லை என்ற ஒரு குறைதான். அந்த குறையை சொல்லும்போது 5ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்ன நிலைமையில் இருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. ஒவ்வொரு நாளும் எந்த நிலையில் நான் விழுந்தேன் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணுமா. அதுதான் ரிஃப்ளெக்ஷன் என்று நம்ம சொல்லுவோம். நம்ம எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு போஸ்ட் ரீசெண்டாக நான் போட்டிருந்தேன். அது மாத்திரமல்ல, ப்ராட்காஸ்ட் சேனலில் தினமும் நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது சில ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் அனுப்பியிருப்பேன். அது எதற்காக? நாம் எந்த நிலையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காகவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அனுதின மன்னாவை நமக்கு கொடுக்கும் போது ஒரு பைபிள் கேரக்டர் அல்லது கர்த்தர் சொன்ன ஒரு கட்டளை நாம் வாசிக்கும் போது, நான் எந்த நிலையில் நிற்கிறேன், இதை நான் கடைபிடிக்கிறேனா, இதை கடைபிடிக்க நான் என்ன செய்ய வேண்டும், நான் ஆண்டவரோடு உறவாடுகிறேனா, கர்த்தர் எதிர்பார்க்கிற அளவு ஜெபிக்கிறேனா, ஆண்டவரை பிரியப்படுத்துகிறேனா, மனிதரை பிரியப்படுத்துகிறேனா, காலையில் எழுந்தவுடன் வேதத்தில் நான் தியானமா இருக்கிறேனா, இல்ல மொபைல் எடுக்கிறேனா, எது என்னையும் கர்த்தரையும் பிரிக்கிறது, இந்த பாவத்தை மேற்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும், வசனம் என்ன சொல்லுகிறது. நம்ம யோசேப்பை பத்தி பார்த்தா, யோசேப்பின் வாழ்க்கையில நான் என்ன கற்றுக்கொண்டேன், அதை என்னுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் நம்ம இந்த கொஸ்டின்ஸை ஃபார்ம் பண்ணி நம்மள்ட்ட கேட்கும்போது எந்த நிலையில் விழுந்தோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும், எந்த நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ளும் போது மனம் திரும்பி கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் பொழுது ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைய முடியும். கர்த்தரே உங்களோடு இருந்து உங்கள் வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.